நம்ம கதை சொல்ல ஆரம்பிச்சோன்னா தூங்குற குழந்தைங்களை பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பெரிய சினிமா கதையை தாங்குற ஒரு குழந்தைக்கான விருது தான் அடுத்தபடியாக வழங்கியிருக்கிறோம். சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான விருது. ஆமாம், அடுத்தது வரப்போகிற அந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ண போகிற மாதிரி சொல்லலாம். இவங்களுக்கும் ஒரு குழந்தை மனசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மைல் எப்போவுமே ஹோல்ட் பண்ணுவாங்க. கதாபாத்திரம் இருந்தாலும் அதை செம்மையாக கேரி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகை ரம்யா பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரம்யா பாண்டியன் அவர்கள் கூட இந்த விருதை சேர்ந்து வழங்குவதற்காக டிக்செல் வெஸ்டர்ன் பிரீஃபின் சார்பாக திரு எஸ் துரைசாமி அவர்கள், தி சேர்மன் ஆஃப் டிக்செல் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். Ramya, congratulations on the wedding. Thank you so much. A few words about this beautiful evening. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கிறதுக்கே பெருமையாக இருக்குது. ஏன்னா விகடன் அவார்ட்ஸ் எல்லாருமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு அவார்ட். ஒரு கமர்ஷியல் ஃபேக்டரை வச்சு மட்டும் இல்லாமல் அந்த படைப்புக்கு பின்னாடி இருக்க ஒரு பேஷன் அண்ட் அதுக்கு எடுத்திருக்க ரிஸ்க் அண்ட் ஒரிஜினாலிட்டி எல்லாத்துக்கும் மேலே திறமைக்கான விருதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ விகடன் விருதுகள் மேலே எப்போவுமே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. Thank you so much. சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருது யாருக்கு அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். ஏவி ப்ளீஸ். சிறந்த குழந்தை நட்சத்திரம் 2024. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா சொல்லுற கதையெல்லாம் கண்ணீர் தானா. வாழையில் வரும் அந்த ராஜா பொன்வேல். அவனை வந்து பார்த்தா வானம் குனிஞ்சு பார்த்தா பூமி இடையில வந்தான் பாரம் கால் நடக்க நடக்க நீளும் தூரம். வண்ணங்களால் ஆன குழந்தைகளின் உலகை கூட சாதியமும் வர்க்கபேதமும் எப்படி கருப்பு வெள்ளை சோக சித்திரமாக மாற்றுகிறது என்பதற்கான அடையாளமாயானார். படம் நெடுக காய் சுமந்து சுமந்து மரத்து மட்டையாகி தளர்ந்த உடலோடு விடுதலை எனும் மாயப்பறவையை தேடி அலைந்து கொண்டே இருந்தன அவரின் விழிகள். நல்ல வேலை, சுந்தரத்தை செத்ததுனால இந்த வாரம் சனி ஞாயிறு காய்ச்சமுக்கு போகாம தப்பிச்சோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் மறியல், நாளைக்கு நம்ம காய்ச்சமுக்கு போகணும். நாளைக்கும் யாராவது செத்தா நல்லா இருக்குங்களா? கருவேலங்காட்டு பாதையில் எதிர்படும் பூச்செடியை போல பூங்கொடி மிஸ் எதிர் வரும் போதெல்லாம் முடியை சிலுப்பி கள்ளமற்ற சிரிப்பை உதிர்த்தார் இந்த பாட்ஷா பாய். மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் அஞ்சி பூங்கொடி. திரையில் தன் வயதுக்கு மீறிய முதிர்ச்சியோடு நடமாடி நம்மை ரசிக்க வைத்த அதே பிஞ்சு உருவம்தான் அந்திம காட்சியில் மரணத்தை எதிர்கொள்ள முடியாமல் எடுக்கும் இறுதி ஓட்டத்தில் நம்மை பதைபதைக்கவும் வைத்தது. பொன்வேலின் யதார்த்த நடிப்பை பாராட்டி 2024 ஆண்டின் சிறந்த குழந்தை நட்சத்திரம் விருது வழங்கி வாழ்த்துகிறது ஆனந்த விகடன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட பொன்வேல் அவர்கள் வாங்க. Congratulations. Thank you. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. டக்குன்னு என்ன இவ்வளவு வளர்ந்துட்டீங்க. நீங்க நடந்து வரும்போது மாரி சாரே பார்க்கறாரு, என்னடா இவ்வளவு வளர்ந்துட்டான் அப்படின்னு. டக்குன்னு வளர்ந்துட்டீங்க. 2 years கழிச்சு தான் மூவி ரிலீஸ் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் மாரி சாரும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சார் ப்ளீஸ் கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் விகடன் அவார்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் சினிமா அவ்வளோ பார்க்க மாட்டேன். அப்படி இருந்த என்ன மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து சீன் பை சீனாக சொல்லி கொடுத்து ரொம்ப நல்ல நடிக்க வச்சு உங்கள் எல்லோரும் முன்னாடி கொண்டு வந்து இப்படி பெரிய பெரிய அவார்ட்ஸ் வாங்க வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஈஸ்வர் சார் நல்ல ஷூட்டில் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 80% எனக்கு கொஞ்சம் நல்ல தைரியம் இருக்கும். ஒரு 20% உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும். அதெல்லாம் போக வச்சது ஈஸ்வர் சார் தான். கேமரா பார்த்து பயப்பட வேண்டாம், இப்படி நடி அப்படி நடின்ட்டு என் கூடவே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க.
வாழையில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த அவார்டு என் கூட நடித்த சேகருக்கும் சேர்த்து தான் வாங்குகிறேன். ரொம்ப தேங்க்யூ சேகர். அப்புறமா ஹரிஷ், ஜீவா, சுஜித், சக்தி இவங்க எல்லாருக்கும் சேர்த்து, அப்புறம் வாழையில் என் கூட நடித்த என்னோட ஊர் மக்கள் ரொம்ப எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் வாங்குகிறேன். தேங்க்யூ. அண்ணா என்னண்ணா இப்படி ஒரு கிளாரிட்டி, அவார்டுக்கும் சேர்த்து ரெடி பண்ணிட்டீங்களா? எப்படி இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு விகடனில் கூப்பிடுவாங்க, அப்போ நீ இதெல்லாம் சொல்லணும், நீங்களே உங்கள் கதாபாத்திரம், நீங்கள் ஏகே ஒரு அழகான ஒரு குழந்தை நட்சத்திரம், இன்னைக்கு உங்கள் ஹைட்டுக்கு வளர்ந்து நின்று இவ்வளோ சூப்பராக வசதி இருக்காங்க, அவன் குனிஞ்சு கட்டி பிடிக்கிறான். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு மாரி சார், நீங்கள் சொல்லுங்களேன் திஸ் மோமெண்ட். இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவன் நிறைய அவன் ஃபஸ்ட்டு சென்னை வந்தான்ல, சென்னை வந்து போய் இந்த காலகட்டத்தையும் அவன் நல்லாவே மாறிட்டான். இப்போ அவன் 12th படிக்கிறான், இந்த வருஷம் 12th படிச்சுட்ருக்கான். இவனு மட்டும் இல்லை, 2 பேத்துக்குள்ளேயே ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. வாழை மூலமாக, வாழைக்கு அப்புறம் அவன் சந்தித்த மனிதர்கள் மூலமாக, அவனுக்கு கிடைச்ச பாராட்டுகள் மூலமாக அவனுக்கு இந்த பக்கமாக போகாமல் கொஞ்சம் நல்ல சைடாக போயிட்டுருக்கானுங்க. அவனுக்கு எல்லார்ட்டையும் தைரியமாக பேசுகிறானுங்க, கமெண்ட் எதிர்கொள்கிறானுங்க, ஆட்கள்கிட்ட வந்து சகஜமாக பழகுறானுங்க. அப்புறம் நகரத்தை பார்த்து ஒரு பயம் போயிடுச்சு. இப்போ இந்த மேடைகள்லாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட நான் மேடைகள் ஏற 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 ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டானுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா படம் நடித்து ஹிட்டாகி அவார்டு வாங்கினதை விட அவனுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்திருக்குல்ல. நான் நகரத்துக்கு வரும்போது எப்படி எனக்கு தெரியும், இப்போ அவன் எப்படி இருக்கான்னு தெரியும் இல்லை. அவன் தனியாகவே வந்திருக்கான், காலையில் அவனாகவே இந்த ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறான். அதுக்கும்போது அது பயங்கர ஹாப்பியாக. வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணா உங்களுக்கு. நன்றி ரம்யா, தேங்க்யூ.